chocolate dosa, tomato dosa, egg dosa, ghee roast, onion dosa, cap dosa, carrot dosa, body dosa. நம்ம வீட்டில் அடிக்கடி தோசை பண்ணுறோம். அதே நேரத்தில் அது சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு விதவிதமான தோசைகள் நம்ம பண்ணலாம். சட்னி, பொடி எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம விதவிதமாக தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை சுடுறதுக்கு ரொம்ப முக்கியம் கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளிச்சு பாருங்க. தெளிச்ச உடனேயுமே அந்த தண்ணி எவாபரேட் ஆயிருக்கணும். அப்படின்னா சுட ஆரம்பிச்சிடலாம். இது மெத்தட் நம்பர் 1. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் ஹோட்டல்ஸில், கடையில், ஹைவே ஷாப்ஸில் பார்க்குறது தான் பொடி தோசை. ஓரளவுக்கு தோசை பதமாக ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மேலே இருக்கிற மாவு வேகிறதுக்குள்ள பொடி போட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி கொடுத்துடலாம். அவ்வளவுதான், பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெத்தட் நம்பர் 2, வெங்காய தோசை. இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். தோசை பதமா ஊத்திட்டு வெங்காயத்தை 1 டீஸ்பூன் எண்ணெயில முன்னாடியே வதக்கிட்டு தோசையில சேர்த்து பாருங்க. தோசையோட மாவு பதம் குக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அழுத்தி கொடுத்துருங்க. அப்போ நமக்கு இந்த வெங்காயம் உதிராது. எண்ணெய் சேர்த்து குக் பண்ணிடலாம். அடிப்பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி போடலாம். இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணணும். அடியில வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது. அவ்வளவேதான். திருப்பி போட்டாச்சு. சூப்பரான வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். இப்ப அடுத்து 3வது டொமேட்டோ தோசை. இப்ப இதுக்கும் கொஞ்சம் தோசை பதமா ஊத்திக்கலாம். தக்காளியை ரொம்ப மெலிசான ஸ்லைசஸா கட் பண்ணி போட்டுடலாம். அந்த கேப்ல தக்காளி கொஞ்சம் பிளாண்டா இருக்கும்ன்றதுனால நம்ம கேப்ல கொஞ்சமா பொடி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளவேதான். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் ஊற்றி குக் பண்ணிட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பின உடனே அந்த தக்காளி ஸ்லைசஸ் இருக்க இடத்துல லேசா அழுத்தி கொடுங்க. அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி எடுத்துடலாம். அவ்வளவேதான். இந்த தோசையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். இது ரோஸ்ட். கல் நல்லா காயட்டும். சிம் பண்ணிட்டு தோசை ஊத்தலாம். இது நம்ம திருப்பி போட போறதில்ல. அதனால நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல நைஸா ஊத்திட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். கீ ரோஸ்ட் வேணுங்கிறவங்க கீ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல. மூடி போட்டு குக் பண்ணதுனால இந்த பக்கமும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு சைட்ல ஆரம்பிச்சு அழகா ரோல் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளவேதான். சூப்பரான ரோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இப்போ இந்த ரோஸ்டையே குட்டீஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கேப் தோசை எப்படி ஊத்துறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கல்லை நல்லா சூடாயிட்டு சிம் பண்ணிடலாம். தோசை நல்லா நைஸா ஊத்திக்கலாம். குட்டீஸ்க்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்பவே அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கும். இப்போ இதுவும் நம்ம திருப்பி போட போகிறதில்ல. அதனால நல்லா மூடி போட்டு வேக வைப்போம். மீடியம் ஃப்ளேமில் குக் ஆயிருக்கு. நல்லா கீழே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிசர்ஸ் வச்சு நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க சென்டர் வரைக்கும். அப்புறம் ஒரு கார்னரை பிடிச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. சூப்பரான கேப் தோசை குட்டீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மெத்தட். இதுக்கு கொஞ்சம் தோசை பதமாக ஊற்றணும், நைஸாக ஊற்றக்கூடாது. அப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப ஹாட்டான பிளேசஸாக இருந்தீங்க அப்படின்னா முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் தோசையில் ஊற்றுங்க.
ஏன்னா முட்டை வந்து வீணாக போயிருந்தது அப்படின்னா டைரெக்டாக தோசையில் ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறமா முட்டையை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணலாம். அடிப்பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு சர்வ் பண்ணிடலாம். எக் தோசை ரெடி. சரி, இப்போ அடுத்த வெரைட்டி பார்ப்போம். தோசை பதமாக ஊற்றியாச்சு. கேரட் ஸ்க்ராப் பண்ணி தோசையில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான ஆப்ஷனும் கூட. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இது நல்ல ஊத்தப்பம் மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக கேரட் நிறம் மாறாமல் சர்வ் பண்ணலாம். அடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சாக்லேட் தோசை. ரொம்பவே சிம்பிள் தான். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்தாச்சு. திருப்பி போட்டுடலாம். இது ரெகுலராக தோசை செய்கிற மாதிரி தான். அந்த பக்கமும் வெந்தாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்லேட் சிரப் ஊற்றிடலாம். எய்தர் இப்படி டிசைனாக கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாக்லேட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியும் கொடுக்கலாம். அவ்வளவே தான். இதை தவிர குட்டீஸை சாப்பிட வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ், இன்னும் டிசைன் தோசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.